மதுரையில் காவல் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவருக்கு பேச அனுமதி கொடுக்காததால் சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். இன்றைக்கு சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசுவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேச அனுமதி கோரிய போது பேச அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அவையில் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே காவலருடைய கொலை குறித்து பேசுவதற்காக குறிப்பாக திமுக அரசு சட்டம் ஒழுங்கு சந்திகிட்டு சிரிப்புற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. இந்த ஆட்சியினுடைய அவலத்தை குறித்து சட்டமன்றத்திலே பேசுவதற்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த அனுமதி என்பது மக்கள் பிரச்சனை குறித்தும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்தும் மக்கள் பாதுகாப்பு குறித்தும் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால் அப்படிப்பட்ட ஒரு சட்டமன்றம் எதற்காக நடக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. ஜனநாயகத்தினுடைய மாண்பு என்பது இன்றைக்கு திமுக அரசில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய குரல் வலை நெசுக்கப்பட்டிருக்கிறது. இதனை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அனைவருமே அவையில் அமளியில் ஈடுபட்டிருக்கிற பொழுது கட்டாயமாக அவர்களை வெளியேற்ற உத்தரவிட்டிருக்கிறார்கள். அவை காவலர்கள் மூலம் பேரவையில் இருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். திமுக அரசுக்கு எதிராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலே மிகப்பெரிய அளவில் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். ஆளுகிற அரசு அதிகார மமதையில் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபடுவதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மதுக்கடையில் மது அருந்துகிற போது கஞ்சா வழக்கில் கைதான ஒரு குற்றவாளியை அறிவுரை வழங்கிய காவலரை கல்லாலே அடுத்து படுகொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சருடைய கையில் இருக்கக்கூடிய துறையாக காவல்துறை இருக்கிறது. ஆனால் திமுக ஆட்சியில் காவல்துறைக்கே பாதுகாப்பு அற்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அது குறித்து பேசுவதற்கு இந்த சட்டமன்றத்திலே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய கள்ளப்பட்டியைச் சேர்ந்த முத்துக்குமார் 2009ஆம் ஆண்டு காவலர் பணியில் சேர்ந்தார். இவர் தற்போது உசிலம்பட்டியில் காவல் ஆய்வாளருடைய ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இரவு பணி செய்துவிட்டு இன்று மதியம் பணியை முடித்து வீட்டிற்கு சென்ற முத்துக்குமார் அருகில் இருந்த முத்தையன்பட்டி அரசு டாஸ்மாக் கடை அருகே மது அருந்த சென்ற போது அங்கு ஏற்கனவே தனது நண்பர்களோடு மது அருந்திக் கொண்டிருந்த பொன்னுண்டு என்கிற கஞ்சா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறை சென்ற குற்றவாளி ஜாமீனிலே வெளியே வந்து அங்கே மது அருந்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அறிவுரை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கஞ்சா குற்றவாளி பொன்வண்டுடைய நண்பர்களோடு சேர்ந்து இந்த காவலரை கொடூரமான முறையில் கல்லாலேயே அடித்து தாக்கி இருக்கிறார்கள். உயிர் போகிற அளவிற்கு அவரை அடித்தே கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே இந்த சம்பவம் என்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்கு சட்டமன்றத்திலே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சட்டப்பேரவையிலே அது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் பேச மறுக்கப்பட்ட காரணத்தினால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் அவைக்கு வெளியே வந்து தங்களுடைய கண்டன முழக்கங்களை பதிவு செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவைக்கு வெளியே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தலைமையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக அரசுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதற்கு எதிராக தொடர்ந்து அவர்கள் தற்போது அந்த வாயில் முழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வாயில் முழக்கங்கள் தற்போது பார்க்கலாம். முன்னாடி வாங்க சார். எல்லாருமே சார் சார் சார்
சட்டமன்றத்தில்